மூன்று விடயங்களை தவிர. انقطع كل شيء إلا ثلاثة. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹு தாலாவின் திருநாமத்தால் ஒரு ஹதீஸை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய சிறிய விளக்கங்களை தந்து இந்த நிகழ்வை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி அவருக்கு இறுதி முடிவொன்று இருக்குது. அதாவது ஒரு மனிதன் மரணிக்கும் தருவாயில் எல்லாம் அவரை விட்டு சென்று விடும், மூன்று விடயங்களை தவிர. انقطع كل شيء إلا ثلاثة. அதில் முதலாவது தான் அல் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. தனக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை, சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கி விட்டு செல்வது. ஏனைய விடயங்கள் எல்லாம் பணம், வைஃப், மனைவிமார், பில்டிங், கார், பங்களோ, எவ்ரிதிங் will comes to stand still. எல்லாம் அப்படியே வந்து நின்றும். ஆனால் இந்த மூன்று விஷயம், முதலாவது விஷயம் நான் சொன்னது வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு. எங்களுக்கு நாங்கள் மரணித்ததன் பின்பு எங்களுக்கு கபருக்கு வர வேண்டிய மூன்று விஷயங்கள். முதலாவது, எங்களுக்கு துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி விட்டு செல்வது. துஆ கேட்க பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை தொழாவிட்டால் எப்படி துஆ கேட்பது? எனவே தொழுதால் தான் பிள்ளை துஆ கேட்கும். எனவே நாங்கள் பெற்றோர்களை நாங்கள் தொழ வேண்டும். நாங்கள் தொழுது துஆ கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த பிள்ளையையும் அல்லாஹ் தொழ வைப்பான், அந்த பிள்ளையையும் அல்லாஹ் துஆ கேட்பதற்குரிய உதிப்பை கொடுப்பான் என்றுதான் இந்த இரண்டாவது விடயம். அல் இல்முன் யன்தஃபி லஹு. அதாவது த நாலேஜ் தட் இஸ் பெனிஃபிஷியல், பிரயோஜனம் அளிக்கக்கூடிய கல்வி. எனவே மார்க்க கல்வி எங்கே நான் குறிப்பிடவில்லை. மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலகளாவிய கல்வி, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் along with secular education. உலகத்திலே பல கல்விகள் இருக்கின்றது. உதாரணமாக டாக்டர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அது ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது தொழில்சார் நிபுணர்களாக இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கலாம். எனவே நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கல்வி மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக நாங்கள் சொன்னால் அது எங்களுக்கு சதக்கத்து தொடர்ந்தேர்ச்சியாக எங்களுக்கு வரக்கூடிய, அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலேயும் ஆகரத்திலேயும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு காலமாக இந்த கல்வி மற்றவனுடைய கார்டு, பொக்கெட்டுக்குள்ளே இருக்கின்ற கார்டை, கிரெடிட் கார்டு எப்படி நான் சுரண்டுவது என்ற கல்வியை நான் இங்கே குறிப்பிடவில்லை. உண்மையிலே அல்லாஹ் தாலா அந்த கல்வியை பற்றி, பெற்றவனை பற்றி, அவன் அதனை மற்ற மக்களுக்கு சொல்லுவதை பற்றி சந்தோஷப்படுகின்ற கல்வியாக இருக்க வேண்டும். மூன்றாவது விடயம்தான் சதகத்துல் ஜாரியா, ஒன்கோயிங் சேரிட்டி, நிலையான தர்மம் என்ற விடயம். இந்த நிலையான தர்மம் என்று சொல்லும் பொழுது எமது பெற்றோர்கள் அல்லது வேறு யாராவது மௌத்தானால் அவர்களுக்கு செய்ய முடியாவிட்டால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக அவர்களுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, அல்லது ஒரு மதரசாவை கட்டி கொடுப்பது, அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டு, அல்லது ஏதோ உங்களால் சக்திக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய விடயங்களை சொல்லிக் கொடுப்பது ஒரு நிலையான தர்மமாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லாவிட்டால் அல் இப்திசாமு சுன்னா, அல் இப்திசாமு சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து ஒரு மனிதனை பார்த்து புன்முறுவல் செய்வதும் ஒரு சதக்கா தான். எனவே நாங்கள் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அழகான முறையில், பண்பான முறையில் சிரித்து பழகிக்கொள்ள வேண்டும். அதுவும் சதக்காக, நிலையான தர்மமாக வந்து சேரும் என்று நான் இந்த மூன்று விடயத்தை சொல்கின்றேன். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்கின்ற எஞ்சிய காலத்திலே நாங்கள் இந்த மூன்று விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்பாக வேண்டிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.